children, இந்த வீடியோவில் பேட்டில் ஆஃப் பக்சார் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ பேட்டில் ஆஃப் பக்சார் அப்படின்னா பக்சார் போர். ஸோ இது எப்போ நிகழ்ந்தது அப்படின்னா 1764 நிகழ்ந்தது. ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் பேட்டில் ஆஃப் பிளாசி. ஸோ இந்த பேட்டில் ஆஃப் பிளாசிங்கிறது வந்துட்டு பிளாசியில் 1757 வந்துட்டு நிகழ்ந்தது. ஸோ அதுக்கு அடுத்து அதனுடைய தொடர்ச்சியாக வந்த வார் தான் என்ன அப்படின்னா இந்த பேட்டில் ஆஃப் பக்சார் அப்படிங்கிறது. ஸோ இது எல்லாமே எதுக்காக அப்படின்னா இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்துட்டு அதனுடைய பொலிட்டிக்கல் பவரை இந்தியாவில் நிலைநாட்டணுங்கிறதுக்காக தான் இந்த வார்லாம் நடத்துச்சு. ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்துட்டு பேட்டில் ஆஃப் பிளாசி நடந்தது. அதுக்கு அடுத்தது நடந்தது தான் என்ன அப்படின்னா இந்த பேட்டில் ஆஃப் பக்சார் அப்படிங்கிறது. ஸோ ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் இந்த நேம் எப்படி வருது அப்படின்னா பேட்டிலுக்கு எப்படி நேம் கொடுக்குறாங்க அப்படின்னா அது எந்த இடத்துல நிகழ்ந்ததோ அந்த இடத்த வச்சு தான். ஸோ பிளாசிங்கிற இடத்துல நடந்ததால் தான் அந்த பேட்டிலுக்கு பேர் பேட்டில் ஆஃப் பிளாசி. ஸோ இங்கே வந்துட்டு பக்சாருங்கிற பிளேஸ் அது பீகாரில் இருக்குது. ஸோ இங்கே மேப்பில் வந்துட்டு உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டுருங்க பாருங்கள். ஸோ அந்த இடத்துல தான் வந்துட்டு என்ன நடந்தது அப்படின்னா இந்த பேட்டில் ஆஃப் பக்சாருங்கிறது வந்துட்டு 1764 வந்துட்டு நிகழ்ந்தது. ஸோ பக்சார் அப்படிங்கிறது வந்துட்டு ஸ்மால் ஃபோர்ட்டிஃபைடு டவுன். அங்கே வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சின்ன நகரம் தான். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா இது எங்கே இருக்குது அப்படின்னா பீகாரில் இருக்குது. எந்த நதிக்கரையில் இருக்குது அப்படின்னா கங்கை. ஓகேவா? ஸோ கங்கை நதிக்கரையில் இருக்கக்கூடியது தான் வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த பேட்டில் ஆஃப் பக்சார் இந்த பக்சாருங்கிற பிளேஸ் வந்துட்டு இருக்குது. அதே மாதிரி பிளாசிங்கிற பிளேஸ் வந்துட்டு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஹூக்ளி நதிக்கரையில். ஓகேவா? ஸோ ரிவர் ஆஃப் ஹூக்ளி. ஸோ இது வந்துட்டு கங்கை நதிக்கரையில் அமைந்த ஒரு நகரத்தை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா பக்சார் அப்படின்ட்டு சொல்கிறோம். ஸோ இந்த பேட்டில் ஆஃப் பிளாசிக்கு அப்புறம் அதனுடைய தொடர்ச்சியாக தான் என்ன நடந்தது அப்படின்னா இந்த பேட்டில் ஆஃப் பக்சார் அப்படிங்கிறது நிகழ்ந்தது. ஸோ ஈஸ்ட் இந்தியா கம்பெனி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா பிளாசிக்கு அப்புறம் அதாவது அன்டிஸ்பியூட்டட் ரைட் டு ஹாவ் ஃப்ரீ ட்ரேட் இன் பெங்கால், பீகார், ஒரிசா. ஸோ இந்த இடத்துலலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கிலீஷ் ட்ரேடர்ஸ் வந்துட்டு ஃப்ரீயாக வந்துட்டு ட்ரேட் பண்ணலாம். அவங்களுக்கு வந்துட்டு அப்படியே தடை இல்லாத உரிமை, எந்த பிரச்சனையும் இங்கே இருக்காது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்துட்டு தெரிவிச்சிட்டாங்க. அதுவும் இல்லாமல் பெங்காலில் ஒரு முக்கியமான பிளேஸ் என்ன அப்படின்னா 24 பர்கானாஸ்ங்கிறது வந்துட்டு ஒரு டிஸ்ட்ரிக்டோட நேம், ஒரு பிளேஸோட நேம். ஸோ அந்த பிளேஸை வந்துட்டு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா பிரிட்டிஷ் வந்துட்டு கேப்சர் பண்ணிட்டாங்க. ஸோ மீர் ஜாஃபரை வந்துட்டு ஏற்கனவே என்ன பண்ணிட்டாங்க, பப்பட்டா வந்துட்டு அவர் இருக்க மாட்டாரு, நம்ம சொல்கிறதுக்கெலாம் அவர் தலையாற்ற மாட்டாருன்ட்டு என்ன பண்ணிட்டாங்க பிளாசி பேட்டில் முடிஞ்ச உடனே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா மீர் ஜாஃபரை தூக்கிட்டு மிர் குவாசிமை வந்துட்டு அங்கே போட்டாங்க. அவருடைய சன்னின்லா மிர் குவாசிமை வந்துட்டு என்ன பண்ணிட்டாங்க அங்கே போட்டுட்டாங்க. ஆனாலும் மிர் ஜாஃபருடைய சன்னின்லா வந்துட்டு மிர் குவாசிமை வந்துட்டு இந்த பிளாசி போருக்கு அப்புறம் வந்துட்டு நவாபா இருந்தாலும் மிர் குவாசிமும் என்ன பண்ண முடியல அப்படின்னா பிரிட்டிஷ் சொல்கிற எல்லாத்துக்குமே என்ன பண்ண முடியல, தலையாட்டிகிட்டே இருக்க முடியல. ஏன்னா பிரிட்டிஷ் வந்துட்டு ஃபுல்லாகவே வந்துட்டு அவங்களுடைய பவரை தான் காட்டினாங்களே தவிர நவாபா இவரால் அங்கே எதுவுமே செய்ய முடியல. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு தலையாற்ற மாதிரியான ஒரு சூழ்நிலையில் தான் வந்துட்டு இருந்தார். ஸோ அதனால் மிர் குவாசிமும் என்ன பண்ணார் அப்படின்னா பிரிட்டிஷ்க்கு ஆதரவாக இல்லாமல் அவருடைய எதிர்ப்பை தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ மிர் குவாசிம் வந்துட்டு பட்வான், மிட்னாப்பூர், சிட்டாகாங் இந்த பிளேஸ்லாம் வந்துட்டு பிரிட்டிஷ்க்கு கொடுக்க வேண்டியதாக போயிடுச்சு. ஸோ இந்த பட்வான், மிட்னாப்பூர்லாம் வந்துட்டு பெங்காலில் இருக்குது, சிட்டாகாங்கிறது வந்துட்டு பங்களாதேஷில் இருக்குது. ஸோ இவங்க வந்துட்டு பெங்காலை தானே ஆட்சி செய்கிறாங்க. அப்படி இருக்கிறப்ப எப்படி வந்துட்டு பங்களாதேஷில் இருக்கிறதெல்லாம் வந்துட்டு பிரிட்டிஷ்கிட்ட வந்துட்டு குவாசிம் கொடுத்தாரு அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ தான் வந்துட்டு நம்ம ஸ்டேட்லாம் வந்துட்டு பெங்கால் அப்படின்லாம் வந்துட்டு பிரிச்சிருக்கோம். அப்போ வந்துட்டு அது ஒரு எல்லாம் அந்த பீகார், இந்த பெங்கால், பங்களாதேஷ் இதெல்லாம் சேர்த்தே வந்துட்டு ஒரு ரீஜியனாக தான் இருந்தது. அப்போ இந்தியாவோடையே வந்து பங்களாதேஷ்லாம் சேர்ந்ததுன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ நிறைய ஏரியா வந்து சேர்ந்து தான் இருந்திருக்கு. ஸோ இதெல்லாம் வந்துட்டு நம்ம ஃப்ரீடம் வாங்குறதுக்கெலாம் முன்னாடி, அதுக்கப்புறம்லாம் தான் நம்ம ஸ்டேட்ஸ்லாம் பிரித்தோம். ஸோ அப்போ அந்த பெங்கால்குள்ளேயே வந்துட்டு இது எல்லாமே அடங்கிடும். ஸோ மிர் குவாசிம் என்ன பண்ணார் அப்படின்னா இந்த பெங்காலில் இருக்கக்கூடிய இந்த பட்வான், மிட்னாப்பூர் ப்ளஸ் பங்களாதேஷ், இப்போ பங்களாதேஷில் இருக்கக்கூடிய இந்த சிட்டாகாங், இது முன்னாடிலாம் வந்துட்டு பெங்காலோடைய எல்லைக்குட்பட்டது. இது எல்லாத்தையுமே வந்துட்டு பிரிட்டிஷ்க்கு தர வேண்டியதாக போயிடுச்சு. ஸோ அவருக்கு பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. மொத்தமாக வந்துட்டு இவங்க சொல்கிறதையே நம்ம செய்ய வேண்டியதாக இருக்குமா, நம்மளால் வந்துட்டு ஒரு அரசராக நம்மளுடைய மக்களுக்கு வந்துட்டு எதுவும் செய்ய முடியாதா, அல்லது நம்மளே வந்துட்டு எந்த ரூலும் போட முடியாதா, அவங்க சொல்கிறதுக்கு தான் நம்ம தலையாட்டணுமா அப்படின்னு மிர் குவாசிம் வந்துட்டு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதனால் என்ன பண்ணார் அப்படின்னா பெங்காலில் இருந்த அவருடைய கேபிட்டல்ங்கிறது வந்துட்டு அவங்களுடைய தலைநகரம், அதுதான் அவங்களுடைய ஹெட் ஆஃபீஸ் மாதிரி, அந்த இடத்துல தான் அவங்க மொத்தமாக ஆக்குபை பண்ணியிருப்பாங்க. ஸோ அவருடைய கேபிட்டல் வந்துட்டு பெங்காலை வந்து மொத்தமாக வந்து பிரிட்டிஷ் ஆக்குபை பண்ணுறாங்க, இங்கேருந்து நம்ம இதை ஆட்சி செய்ய வேணாம் அப்படின்ட்டு என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா முர்ஷிதாபாத்லேருந்து மாங்கீருக்கு மாற்றிட்டாரு. மாங்கீருங்கிறது வந்து பீகாரில் இருக்குது. ஸோ இங்கேருந்து அங்கே வந்து மாற்றிட்டாரு. ஏன் அப்படி மாற்றினாரு, ஏன் இங்கே இருந்தாலும் அவர் தோக்கிறது அங்கே இருந்தாலும் தோக்கிறது தான், பயன் வந்ததுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இவர் மிர் குவாசிம் வந்துட்டு என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா
ஏற்கனவே பிரிட்டிஷால் தோற்கடிக்கப்பட்டு என்ன பண்ணார் அப்படின்னா அவாதில் போய் செட்டில் ஆகிட்டார். அவாதுங்கிறது வந்துட்டு இப்போ உத்தரப்பிரதேஷ் இருக்கு இல்லையா, அங்கே இருக்குது. ஸோ இந்த அவாதுங்கிற பிளேஸில் வந்துட்டு அவர் ஒரு கன்ஃபெடரசி, அதாவது வந்துட்டு ஒரு கூட்டாட்சிக்கு, அதாவது அவரோட ஃப்ரெண்ட்ஸை வந்துட்டு சேர்க்க ஆரம்பிச்சிட்டாரு. ஷுஜா உத் தௌலா, ஷா ஆலம் டூ, இவங்க 2 பேரோடையும் என்ன பண்ணார் அப்படின்னா ஒரு கூட்டு ஒப்பந்தம் செஞ்சுக்கிட்டாங்க. நம்ம எல்லாம் சேர்ந்து வந்து பிரிட்டிஷை வந்துட்டு என்ன பண்ணலாம், தோற்கடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவங்க ஒரு குரூப்பாக வந்துட்டு ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இவர் தப்பி ஓடி, அவாதுக்கு தப்பி ஓடி அங்கே என்ன பண்ணிட்டாரு, பிரிட்டிஷ்க்கு எதிராக வந்து ஆட்களை வந்துட்டு சேர்த்துட்டாரு. ஸோ இப்போ வந்துட்டு இந்த பேட்டில் ஆஃப் பக்சாரில் யாரெல்லாம் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னா மிர் குவாசிம், அதுக்கடுத்து ஷுஜா உத் தௌலா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சிராஜில் ஷுஜா உத் தௌலா, ஷா ஆலம் டூ, இவங்க 3 பேரும் என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு எதிராக வந்துட்டு போர் தொடுக்க ஆரம்பித்தாங்க. அப்போ பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு வந்துட்டு யார் இருந்தா அப்படின்னா ஜெனரல் ஹெக்டர் முன்ட்ரோ அப்படின்னு இருந்தார். பேட்டில் ஆஃப் பிளாசியில் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ராபர்ட் கிளைவ் இருந்திருப்பார். இப்போ யார் அப்படின்னா ஜெனரல் ஹெக்டர் முன்ட்ரோ அப்படிங்கிறவர் இருந்தார். அவர் என்ன பண்ணார் அப்படின்னா இவங்களுக்கு எதிராக வந்துட்டு போர் தொடுக்க ஆரம்பித்தார். ஸோ இதில் மீர் குவாசிம் என்ன பண்ணார், தோற்கடிக்கப்பட்டார். மீர் குவாசிம், அதாவது இவங்க 3 பேருமே, ஷா ஆலம் டூ, ஷுஜா உத் தௌலா, 3 பேருமே வந்துட்டு தோற்கடிக்கப்பட்டாங்க, பிரிட்டிஷால் தோற்கடிக்கப்பட்டாங்க. ஸோ மீர் குவாசிமை எடுத்துகிட்டு திரும்ப யாரையே போட்டாங்க அப்படின்னா மீர் ஜாஃபரையே என்ன பண்ணிட்டாங்க, திரும்ப அந்த நவாபா வந்துட்டு பொறுப்பேற்றுக்க சொல்லிட்டாங்க. ஸோ மிர் குவாசிம் வந்துட்டு அங்கே இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. மிர் ஜாஃபர் வந்துட்டு என்ன பண்ணார் அப்படின்னா பொறுப்பேற்றார். அவர் இறந்ததுக்கப்புறம் அவருடைய சன் நிஜாம் உத் தௌலாங்கிறவர் வந்துட்டு பொறுப்பேற்றார். ஸோ இப்படி இருக்கிற சூழ்நிலையில் இந்த போர், எந்த ஒரு போர் நடந்தாலுமே நான் சொல்லியிருக்கேன், ஒரு உடன்படிக்கை அதுக்கு முன்னாடியோ பின்னாடியோ வந்துட்டு நிகழ்ந்திருக்கும். ஏதாவது ஒரு பிளேஸை பிடிச்சிட்டாலோ ஒரு வார் நடந்துட்டாலோ அங்கே வந்து ஒரு உடன்படிக்கை மூலயமா தான் வந்துட்டு நிறுத்துவாங்க. நாங்கள் தான் ஜெயித்தோம், எங்களுக்கு இதெல்லாம் நீங்கள் தரணும், நாங்கள் இதை தான் செய்வோம் அப்படின்ட்டு ஒரு அக்ரிமெண்ட் நடக்கும். ஸோ அதே மாதிரி அங்கே வந்து பேட்டில் ஆஃப் பிளாசியில் வந்துட்டு என்னென்னா அலிநகர் ட்ரீட்டி நடந்தது. இங்கே என்ன அப்படின்னா அலகாபாத் ட்ரீட்டி. ஸோ இதில் வந்துட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா யார் அப்போ இருந்தா அப்படின்னா ஜாஃபர் வந்துட்டு இறந்துடுறாரு. அவருடைய சன் நிஜாம் உத் தௌலா வந்துட்டு சைன் பண்ணுறாரு. என்ன எப்போ அப்படின்னா வந்துட்டு 20th February 1765 வந்து சைன் பண்ணுறாரு. அதன்படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒட்டுமொத்த ஆர்மியும் வந்துட்டு என்ன பண்ணிடணும், பெங்காலில் இருக்கக்கூடிய நவாபோட ஆர்மியை என்ன பண்ணிடணும், கலைச்சிடணும். உங்களுக்குன்னு வந்து தனியாக ஆர்மியே இருக்கக்கூடாது, நீங்கள் உங்கள் ஆர்மியை கலைச்சிடணும். அதுக்கடுத்தது நீங்கள் வந்து பெங்காலை அட்மினிஸ்டர் பண்ணலாம், நிர்வகிக்கலாம். ஆனால் எப்படி அப்படின்னா எங்கள் கம்பெனியிலேருந்து நாங்கள் நாமினேட் பண்ணுற ஆள் மூலயமா தான் நீங்கள் வந்துட்டு நிர்வகிக்கணும். டெப்யூட்டி சுபிதார் வந்துட்டு எங்கள் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி மூலயமா, இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி மூலயமா நாங்கள் போடுவோம், அவங்க மூலயமா தான் நீங்கள் வந்துட்டு நிர்வகிக்கணுங்கிற ஒப்பந்தத்தோட நவாபா வந்துட்டு அவர் இருந்தார். ஸோ போரில் தோத்துட்டோம், அப்போ என்ன பண்ணி ஆகணும், கையெழுத்து போட்டு தான் ஆகணும், அவங்க சொல்கிறதுக்கு தலையாட்டி தான் ஆகணும். ஸோ அதுக்கப்புறம் நிசாம் உத் தௌலா வந்து நவாபா இருந்தாலும் அவர் என்ன தான் ஒரு பப்பட் தான், அவரால் எதுவுமே செய்ய முடியாது, அவர் நினைக்கிற எதுவுமே செய்ய முடியாது, நானும் இருக்கேன் அப்படின்ட்டு தான் இருக்கலாமே தவிர அவரால் அதிகாரத்தை செலுத்த முடியாது, எந்த ஒரு ரூலையும் ஃப்ரேம் பண்ண முடியாது, எந்த ஒரு டெசிஷனையும் எடுக்க முடியாது. அந்த டெப்யூட்டி சுபிதார் வந்துட்டு என்ன சொல்கிறாங்களோ அதை தான் இவர் கேட்டுக்கணும். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இருந்தது. ராபர்ட் கிளைவ் வந்துட்டு என்ன பண்ணார் அப்படின்னா அப்போ வந்துட்டு 2 ட்ரீட்டிஸ் வந்துட்டு என்ன பண்ணார் அப்படின்னா கொண்டு வந்தார். அதாவது 2 தனித்தனியான ஒப்பந்தங்களை வந்து கொண்டு வந்தார். ஏன் அப்படின்னா அதாவது மீர் குவாசிமை வந்துட்டு என்ன பண்ணிட்டாங்க, ஃபுல்லாக தோக்கடிச்சு அவர் ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிட்டாங்க. அந்த இடத்துல ஜாஃபரை கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கடுத்து இன்னும் 2 பேர் இங்கே யார் யார் கலந்துக்கிட்டா அப்படின்னா ஷுஜா உத் தௌலாவும் ஷா ஆலம் டூ. ஸோ அவங்களோடையும் என்ன பண்ணி ஆகணும், அவங்களும் தோத்துட்டாங்க. அப்போ அவங்களோடையும் வந்துட்டு இந்த ஒப்பந்தம் இருக்குது. ஸோ அப்போ இங்கே வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஷா ஆலம் டூ வந்துட்டு என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா திவானி ரைட்ஸ், அதாவது பெங்கால், பீகார், ஒரிசா இதில் இருக்கக்கூடிய திவானி ரைட்ஸ் ஃபுல்லாக வந்துட்டு நீங்கள் யாருக்கு கொடுத்துடணுன்னா இங்கிலீஷ்க்கு கொடுத்துடணும், இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு கொடுத்துடணும். திவானி ரைட்ஸ் அப்படின்னா வந்துட்டு அங்கே அந்த வரி வாங்கக்கூடிய அந்த எல்லா பவருமே வந்துட்டு யாருக்கு போய்டும் அப்படின்னா பிரிட்டிஷ்க்கு போயிடும். ஸோ அவங்க சொல்கிறது தான் இவங்க வந்து டேக்ஸாக பே பண்ணி ஆகணும். மக்கள் எல்லாருமே அந்த டேக்ஸை ஃபுல்லாக கலெக்ட் பண்ணுறது எல்லாமே வந்து அவங்களுடைய பொறுப்பு. ஸோ உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் உங்கள் நிர்வாகத்தை செய்கிறதுக்கு நாங்கள் வந்து ஆனுவலி என்ன பண்ணுவோம்னா ஒரு 26 lakh வந்துட்டு உங்களுக்கு கொடுப்போம். மற்றபடி வந்துட்டு நீங்களாக வந்துட்டு மக்கள்கிட்ட என்ன பண்ண முடியாது, டேக்ஸ் எதுவும் வாங்க முடியாது, முழு பொறுப்பும் வந்துட்டு எங்களுக்கு தான் அப்படின்ட்டு ஷா ஆலம் டூட்டை வந்துட்டு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா சைன் வாங்கிட்டாங்க. ஷுஜா உத் தௌலாட்டை வந்துட்டு என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா அலகாபாத்து, காரா அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய இந்த 2 பகுதியும் வந்து நீங்கள் ஷா ஆலம் டூக்கு கொடுத்துடணும். அதுக்கடுத்து வந்துட்டு இந்த பக்சார் போரால் வந்துட்டு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு ஏற்பட்ட போர் இழப்பீட்டு தொகையை வந்துட்டு நீங்கள் கொடுத்துடணும். 15 lakh வந்துட்டு நீங்கள் பிரிட்டிஷ்க்கு கொடுக்கணும் அப்படின்னு ஷுஜா உத் தௌலா கொடுத்துட்டாங்க.
புரியுதா நான் சொல்கிறது? ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு புக்கில் இல்லை. ஸோ நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்கிறேன். ஸோ 2 பேரோடையும் தனித்தனி ஒப்பந்தம் வந்துட்டு நிகழ்ந்தது. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த கவர்மெண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா பெங்காலில் டியூவல் சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட்டாக தான் இருந்தது. அதாவது நவாப்னு பேருக்கு இவங்களும் ப்ளஸ் பிரிட்டிஷும் தான் வந்துட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்துட்டு ஆட்சி செய்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்தது. ஸோ இதோட என்ன ஆச்சு அப்படின்னா இந்த பக்சார் போர் முடிஞ்சிடுச்சு. ஸோ பேட்டில் ஆஃப் பக்சார் அப்படிங்கிறது வந்துட்டு 1764 நிகழ்ந்தது. இது மெயினாக யாரால் நிகழ்ந்தது அப்படின்னா மீர் குவாசிம். ஸோ மீர் குவாசிம் என்ன பண்ணல அப்படின்னா பிரிட்டிஷோட கொள்கையை வந்துட்டு ஏற்றுக்கலை. அதனால் அவங்கள எதிர்த்தார். யார் யாரோட சேர்ந்து எதிர்த்தார் அப்படின்னு பார்த்தோன்னா ஷுஜா உத் தௌலா அண்டு ஷா ஆலம் டூ இவங்களோட சேர்ந்து எதிர்த்தார். கடைசியில் தோல்வியை தழுவினார். தோல்வியை தழுவிட்டு என்ன உடன்படிக்கை வந்தது அப்படின்னா வந்துட்டு அலகாபாத் ட்ரீட்டி வந்தது. ஸோ அலகாபாத் ட்ரீட்டி படி ஒட்டுமொத்த பவரும் யார்கிட்ட போயிடுச்சு அப்படின்னா பிரிட்டிஷ்கிட்ட போயிடுச்சு. எனி டவுட்? தேங்க்யூ.